தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் இயேசு என்று சொல்லுகின்ற அவருடைய குமாரனாம் இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ அவரிடத்தில் உடன்படிக்கை பண்ணப்பட்டு விட்டோமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது இது கிருபையினால கிடைத்தது. அல்லேலூயா. அதற்காக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. இந்த உலகத்தில் அநேக வழிபாடுகளை பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இதையெல்லாம் செய்தால் நம்முடைய பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி ஓடோடி எங்கெங்கோ புனித ஸ்தலங்களையும் புண்ணிய ஸ்தலங்களையும் தேடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இதற்காக தேவனை அடையும்படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எத்தனைதான் முயற்சித்தும் அவன் முயற்சி செய்து ஆராதித்த தொழுது கொண்ட அத்தனை தொழுகை முறைகளும் பல நேரத்தில் தோல்வியை கொடுத்து அவர்கள் அடைய நினைத்த சந்தோஷத்தை இன்னும் அடைய முடியவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லும் பொழுது நான் வட்டிக்கு கடன் எடுத்து இந்த புனித ஸ்தலத்திற்கு போனேன் என்று சொல்லுவார்கள். கடனை வாங்கி நான் இந்த இடத்திற்கு போனேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதனால் அவர்கள் அடைந்த பாக்கியம் என்ன என்று சொல்லி கேட்போமானால் அவர்களால் சொல்ல முடியாது. காரணம், மனிதன் தேடுகின்ற